Hello viewers, welcome to KSN Info. இன்னைக்கு நாம ஹேக்கர் ரேங்க்ல 10 days of statisticsல day 4 binomial distribution 1 பார்க்க போறோம். டாஸ்க் என்னன்னா ரஷ்யால பிறந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு பர்த்லேயும் ஒரு சைல்டு பிறந்துச்சுன்னா ரஷ்யன் ஃபேமிலியில் எக்ஸாக்டாக 6 சில்ட்ரன் இருக்கிற இடத்துல மினிமம் 3 பாய்ஸ் இருக்கிற ப்ரொப்போர்ஷனை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரோக்ராம் நாம் எழுதணும். இதோட ரிசல்ட் 3 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P of k is equal to n choose k into P power k into 1 minus P power n minus k. இதில் n total number of trials, k number of successful outcomes, P probability of success, 1 minus P probability of failure, n choose k n factorial divided by k factorial into n minus k factorial. இது binomial coefficient. இதில் P success ratio divided by success ratio plus failure ratio. இதில் success ratio 1.09, failure ratio 1. So P is equal to 1.09 divided by 1.09 plus 1 is equal to 1.09 divided by 2.09 is equal to 0.5215. 1 minus P is equal to 1 minus 0.5215 is equal to 0.4785. இப்போ நாம P and 1 minus P கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 6. இந்த 6 சில்ட்ரன்லேருந்து மினிமம் 3 பாய்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3லேருந்து 6 வரைக்கும் உள்ள ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ணணும். அதாவது P of k greater than equal to 3 is equal to P of k is equal to 3 plus P of k is equal to 4 plus P of k is equal to 5 plus P of k is equal to 6. First P of 3 value find பண்ணலாம். இதில் n ஓட value 6, k ஓட value 3. So 6 choose 3 into P ஓட value 0.5215 power k. So 3 into 1 minus P ஓட value 0.4785 power n minus k. இதில் 6 minus 3 3. So power 3. அடுத்து 20 into 0.5215 power 3 into 0.4785 power 3. So answer 0.311. அடுத்து P of 4 is equal to 6 choose 4 into 0.5215 power 4 into 0.4785 power 6 minus 4 is equal to 2. So power 2. இதோட ஆன்சர் 0.254. இதே மாதிரியே நாம் P of 5 and P of 6 ஃபைண்ட் பண்ணணும். கடைசியாக இந்த வேல்யூஸ் எல்லாமே சம் பண்ணோன்னா நமக்கு 0.696ன்னு ஆன்சர் வரும். இப்போ நம்ம கோடிங் போடலாம். ஃபர்ஸ்ட் மேட் மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் மேட். அடுத்து நாம் பைனாமியல் ப்ராபபிலிட்டிக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். def binomial underscore probability of n, k, p. comp is equal to mat.comp of n, k. இது binomial coefficient ஓட வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அடுத்து prob is equal to comp into p exponent k into 1 minus p exponent n minus k. இது probability ஓட வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அடுத்து return prob. இப்போ நாம் success ratio and failure ratio ரீட் பண்ணணும். அதுக்கு success underscore ratio failure underscore ratio is equal to map of float input dot split. அடுத்து n is equal to 6. P is equal to success underscore ratio divided by success underscore ratio plus failure underscore ratio. அடுத்து result is equal to sum of binomial underscore probability of n, k, p for k in range of
3,n+1. இது வந்து ப்ராபபிலிட்டி 3லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே சம் பண்ணிவிட்டு ரிசல்ட்டில் நமக்கு ஸ்டோர் ஆகும். கடைசியாக நாம் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பிரிண்ட் ஆஃப் எஃப் கொட்டேஷன் கர்லி பிரேசிஸில் ரிசல்ட் :.3f. இது வந்து ரிசல்ட்டோட வேல்யூவை 3 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு இன்புட் வந்து மேனுவலாக டைப் பண்ணணும். அதுக்கு டெஸ்ட் அகெயின்ஸ்ட் கஸ்டம் இன்புட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வேல்யூஸ் கொடுக்கலாம் 1.09 ஸ்பேஸ் விட்டு 1. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். இதில் நமக்கு அவுட்புட் வந்து 0.696ன்னு வந்துருச்சு. இப்போ கோடிங்கை நாம் சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.